வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி பாப்கார்ன். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிற நார்மல் கார்ன். இதை வச்சு மசாலா பாப்கார்ன் அண்ட் கேரமலைஸ்ட் பாப்கார்ன் ரெண்டுமே செய்து காட்ட போகிறேன். கார்னில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான டயட்டரி ஃபைபர், விட்டமின் சி, ஃபோலேட், கெரட்டினாய்ட் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து ஹார்ட்டோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணுது. இப்போ அந்த பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்த கார்ன் ரெடியா இருக்கு. இப்போ இதுல தேவையான அளவு எடுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக இதை ஓபன் பண்ணி தேவையான அளவு இதை கொட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கார்னை ரோஸ்ட் பண்றதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது தேவையான அளவு ரோஸ்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும். இப்போ லோ ஃப்ளேம் ஆக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, கார்ன்ஸ் எல்லாம் பாப்பாக ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா கார்னுமே பாப்பாயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணலை, இருந்தாலும் எவ்வளோ அழகாக பாப்பா இருக்குன்னு பாருங்க. இதை இப்படியே கூட சாப்பிடலாம் டயட்டில் இருக்கவங்க. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ரெண்டா பிரிச்சுக்க போறோம். பாதியை வந்து கேரமல் பாப்கார்ன், பாதியை வந்து மசாலா பாப்கார்ன் செய்ய போறோம். அதுக்கு பிரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பாப்கார்ன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பாப்கார்ன், பட்டர், சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மசாலா பாப்கார்ன் செய்யறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். இப்போ தேவையான பட்டர் எடுத்துக்கலாம். பேன்ல ஆட் பண்ணிடலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது மெல்ட் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா பவுடர் எல்லாம் ஒன் பை ஒன்னா ஆட் பண்ணிடலாம். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விடலாம். பேன்ல இருந்த சூட்ல இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ பாப்கார்ன் ஆட் பண்ணிட்டான். நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலயும் படுற மாதிரி கலந்து விடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் பாப்கார்ன்ல நல்லா கோட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, பியூட்டிஃபுல்லா நம்மளோட மசாலா பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு.
செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பாப்கார்ன், சுகர், அன்சால்டட் பட்டர். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கேரமல் பாப்கார்ன் செய்யறதுக்கான பேன் அடுப்புல வச்சிடலாம். இந்த பேன்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு மாதிரி லிக்விட் ஸ்டேஜுக்கு வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கை விடாம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா சுகர் வந்து மெல்ட் ஆயாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பாப்கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். பாப்கார்ன்ல நல்லா கேரமல்ல கோட் ஆயிருக்கு. இது இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட கேரமல் பாப்கார்னும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.